ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, இந்த மார்கழி மாதத்துல நம்முடைய கர்ம வினைகள் தீர்வதற்கான பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். நம்பிக்கையுடன் செய்யுங்க. எந்த ஒரு விஷயம் செய்ய தொடங்குவதற்கு முன்னால நடக்குமா, செய்யலாமா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம். எந்த ஒரு செயல்களை நீங்க தொடங்கினாலும் அதுல ஒரு நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் நமக்கு பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் இருந்தால் தான் நம்ம நினைத்தது விரைவில் கைகூடும்னு சொல்லுவாங்க. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்ததற்கு முக்கியமான காரணம்னு சொன்னாலே நம்முடைய கர்ம வினைகள் தான். நம்ம முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் தான் இந்த ஜென்மத்தில் நாம் பிறப்பெடுத்து என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ அத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கர்ம வினைகள் தீர்ந்தால்தான் அடுத்த ஜென்மம் என்பது ஏற்படாமல் இருக்கும். இந்த கர்ம வினைகள் தீர்ந்தால்தான் அடுத்த ஜென்மம் ஏற்படாமல் இருக்கும். இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதனால நம்முடைய கர்ம வினைகள் குறையும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை இந்த மார்கழி மாசத்துல ஏதாவது ஒரு நாள்ல ஒரு முறையாச்சும் நம்ம செய்யலாங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக பல வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த வழிபாடும் பரிகாரம் நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு உதவி புரியும் என்பது நம்பிக்கை. நம்முடைய கர்ம வினைகள் எப்பொழுது தீர்கிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய கஷ்டங்கள் குறையும். அந்த வகையில் நம்முடைய கர்ம வினைகள் முற்றிலும் நீக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய தானத்தால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். அதிலும் குறிப்பா சொல்லப்போனா வாயற்ற ஜீவராசிகளுக்கு நாம் தானம் செய்யும் போது அதனுடைய பலன் இன்னும் பன்மடங்கு பெருகும். பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்துல மார்கழி மாசத்துல வாசல்ல கோலம் போடுவது வழக்கம். அதுவும் சிறிய கோலமாக இருக்காது. ரொம்ப பெருசு பெருசா போடுவாங்க. கலர் கோலம் போடுவாங்க. டெய்லி போடுவாங்க. அந்த கோலமும் பச்சரிசி மாவுனால் தான் போடுவாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்காக எறும்புகளும் குருவிகளும் வரும். அதுக்காக தான் பச்சரிசி மாவுல ரொம்ப பெருசா கோலம் போடுவாங்க. இது நம்மை அறியாமலேயே நாம் செய்யக்கூடிய தானம் தான். ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி யாரும் செய்வதில்லை. இதற்கு ஒரு எளிமையான சுற்றமம் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த பரிகாரத்தை என்றைக்கு நம்ம வேணுமானும் செய்யலாம். அதுக்கு ஒரு சிறிய மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மண் பாத்திரம் தான் எடுக்கணும். வேறு எந்த பாத்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்தா கூட பரவாயில்ல, அதை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசி எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மண் அகல் விளக்குல ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க. ஒரு நாள் முழுசும் அது அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து எறும்பு பறவைகளுக்கு தானமாக தந்துடுங்க. இயன்றவர்கள் டெய்லி கூட நம்ம செய்யலாம். வாரத்துக்கு ஒரு தடவையோ 10 நாளுக்கு ஒரு தடவை அப்படிலாம் இல்லை. டெய்லி உங்களால் செய்ய முடியும்னா செய்யுங்க. இல்லது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி செய்யலாம். அதுவும் முடியலையா, இந்த மார்கழி மாசத்துல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். மண் பாத்திரத்தில் வைத்த பச்சரிசியை எறும்புகளும் குருவிகளும் சாப்பிடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் குறையும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நோய் நொடிகளாக இருந்தாலும், அல்லது ஃபேமிலி ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்திற்கும் காரணம் இந்த கர்ம வினைதான். அந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்குரிய வழிமுறையை முழு மனதோடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பான முறையில் அவரவர் செய்த கர்ம வினைகள் தீரும், கஷ்டங்கள் குறையும். இந்த எளிமையான பரிகாரம் முழு மனதோடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.